திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து திமுக வாக்கு சேகரித்து வரும் நிலையில் எதிர்க்கட்சியினர் பொய்களை தயாரித்து வாய்ச்சவடால் விட்டுக் கொண்டிருப்பதாகவும் அரசியல் நாகரிகமின்றி தனி மனித விமர்சனம் செய்வதாகவும் திராவிட கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக முதன்மை செயலாளர் அமைச்சர் கே என் நேருவிற்கு ஆதரவாக திருச்சி பீம் நகர் பகுதியில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியை மீண்டும் கொண்டு வராவிட்டால் தமிழ்நாட்டில் விடியல் கிடையாது என மக்கள் உணர்ந்துவிட்டதாக கூறினார். திமுக ஆட்சியில இது தேர்தல் அறிக்கையில சொல்லதையும் செய்தார், சொல்லாததையும் செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாய்ப்பாக இங்கே காலை உணவு திட்டம், அங்க அம்மா ஆட்சி சொன்ன ஒரு கதி என்னாச்சுன்னா, அமித்ஷா டெல்லியில உட்கார்ந்துட்டு ஓடியாங்கிறார். மோடியும் இல்லை, அதாவது லேடியும் இல்லை, நான் ஓடியான்னு போய் அங்க காத்துட்டு இருக்கிறார். இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய தன்மானத்தை அடகு வைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பற்றி கவலைப்படாம மீண்டும் மீண்டும் அவர்கள் வர வேண்டும் என்று எதை அடிப்படையாக கொண்டு எந்த கொள்கையை சொல்லுகிறார்கள்? இதேபோல் திண்டுக்கல் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஐ.பி. செந்தில்குமாருக்கு ஆதரவாக திராவிட கழக தலைவர் கி வீரமணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாட்டிற்கே வழிகாட்ட முன்னோடி ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தியதாக பாராட்டு தெரிவித்தார். கனடா போன்ற நாடுகள் திராவிட மாடல் அரசின் காலை உணவு திட்டத்தை பின்பற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்று திராவிட மாடல் அரசின் சாதனைகளை கூறி திமுக கூட்டணியினர் வாக்கு சேகரிக்கும் நிலையில் பொய்களை தயாரித்து எதிர்க்கட்சியினர் பெரும் வாய்ச்சவடால் விட்டுக் கொண்டிருப்பதாகவும் அரசியல் நாகரிகமின்றி தனிமனித விமர்சனம் செய்வதாகவும் கண்டனம் தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான ஒரு ஆட்சியாக தந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய சாதனைகள் உங்களையெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு தாய்மார்களை ஏராளம் இருக்கிறார்கள். எந்த ஆட்சியில எந்த மாநிலத்திலாவது மகளிருக்கான உரிமை திட்டம் மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் என்று கொடுக்கிற மாநிலம் உண்டா? நினைத்து பார்க்க வேண்டும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அம்மா சொல்றாங்க பாருங்க, எல்லாரும் அந்த உரிமை திட்டம், நான் காலமெல்லாம் வீட்டில் உழைக்கிறீங்களே, அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. இந்த பணம் வாங்குவதற்கு உரிமை உண்டு. அதனாலதான் முதல்ல 1000 கொடுத்தாரு. அடுத்த தடவை வரும்போது 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இங்கே வருவார். எதிர்கட்சி அணி வெறும் வாய்ச்ச விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் புது புது பொய்களை எல்லாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனி மனித விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஈனத்தனமான குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் சொன்னால் இதை விட தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு வேறு கிடையவே கிடையாது.